இந்த கிராக்கர்ஸ் வெப்சைட் டெமோல இது டெமோக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இதுல வந்து இப்போ உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து அது மாத்தி கொடுத்துடலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ எடுத்தோம்னா ஹோம்ல வந்து நம்ம ஒரு ஸ்லைடர் மாதிரி வச்சிருக்கோம். அதுல வந்து 3 இமேஜ் வந்து வர்ற மாதிரி வச்சிருக்கோம். மேல பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் ஐகான்ஸ் வச்சிருக்கோம். எஃபி, அதுக்கப்புறம் இன்ஸ்டா, வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப். இப்போ இதுல வந்து உங்களுக்கு சோஷியல் அக்கௌண்ட் வந்துட்டு இல்ல அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி ஆக்சுவலா நம்ம வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குமே பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு அது நீட் இருந்துச்சுன்னா நம்ம அதுவுமே வந்துட்டு பண்ணிக்கலாம். இது லேட்டரா நம்ம அதை பத்தி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து உங்களோட கேட்டகரிஸை வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்க வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்லைடர் மாதிரி. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபர்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி சேஃப்டி அந்த மாதிரி ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக இது கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து யூனிக்கா இதுவரை யாருமே பண்ணாத மாதிரி யூனிக்கா ஒரு உங்களுக்கு காம்போ உங்களோட ட்ரீம் காம்போவை அவங்களே பில்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து இங்க ஒரு கேலரி செக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கவுண்ட்ஸ் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ கேட்டகரி இருக்கு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு டெலிவரி பண்றோம் அப்படின்ற மாதிரி இங்க வந்து ஃபியூ கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் டெமோக்காக மட்டும்தான். நீங்க இதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ரிமூவ் பண்ணி கொடுப்போம், இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னாலும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து சேஃப்டி பத்தின ஒரு சில இது கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூ. உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ்ல நீங்க ஆப்வியஸா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து நீங்க பண்ணலைன்னா அதை நம்மளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறோம். அதுல வந்துட்டு கூகுள் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஃபியூ ரிவ்யூஸை வந்து நம்ம இங்க வந்து டிஸ்ப்ளே பண்றோம். அதுக்கப்புறம் ஃபூட்டர் செக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது போக உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இங்க தான் நம்ம டிஸ்ப்ளே பண்றோம். இங்க உங்களோட மேப் லொகேஷன் வந்துரும். நெக்ஸ்ட் அபவுட் பேஜ். அபவுட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா உங்களோட ஷாப்போட ஒரு பிக்கு, அதை பத்தின ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும் இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்சிமம் இது எல்லாமே நம்ம ஹோம்ல வந்து பார்த்ததுதான், அதை தான் இங்கேயும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேஃப்டி டிப்ஸ். சேஃப்டி டிப்ஸ் நார்மலா தெரியும்ல, அந்த மாதிரி சேஃப்டியான கைட்லைன்ஸ் வந்து ஜென்ரலா இருக்கிறத இங்க கொடுத்துருக்கோம். அது போக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து இங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எமர்ஜென்சி கால் நம்பர் வந்து ஒரு ஜஸ்ட் சும்மா வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் இங்க வந்துட்டு. ஃபூட்டர் வந்து அதே தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட். கான்டாக்ட்ல வந்து உங்களோட கால் பண்றதுக்கான டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இமெயில், அதுக்கப்புறம் கிராக்கர்ஸோட அட்ரஸ், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். என்கொயரியும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்க வந்து உங்களுக்கு வந்து மேப்போட லொகேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கும் நம்மளோட கிராக்கர்ஸ் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு சில இதை வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்துட்டு ப்ராடக்ட். ஓகேவா? இங்க தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு இப்போ ஆர்டர்ன்றது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் இருக்கிறனால உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இது எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணணுமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம கேட்டகரி வைஸ் வந்துட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ டெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்காக வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வீல்ஸ் அந்த மாதிரி எதனாலும் பார்த்துக்கலாம். அது போக நீங்க ப்ராடக்ட்டோட கோடு வச்சு நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும். இதுதான் ப்ராடக்ட்டோட கோடு. இதுல வந்துட்டு நீங்க எந்த மாதிரி இப்ப நாங்க வந்து ஜாய்ஸ் ப்ராக்ஸ் அதனால JS அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் கோட் நீங்க நார்மலா 1, 2, 3 அந்த மாதிரி வைக்கணும்னாலும் அது வந்து நீங்க வச்சுக்கலாம். அது போக இங்க வந்துட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வச்சும் சர்ச் பண்ணலாம். கோடு வச்சுமே நீங்க வந்து சர்ச் பண்ண முடியும். ஓகேவா? 04 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அதை வச்சுமே நீங்க வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து இங்க ஆட் பண்ண பக்கத்துல வந்து கார்ட்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இது போக நீங்க வந்து குயிக்கா வந்துட்டு ஆட் பண்ற மாதிரியும் இங்கேயும் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் இங்க. அந்த மாதிரியும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ரௌன் சக்கரா இருக்கு அப்படின்னா நம்ம அதையுமே ஆட் பண்ணா இங்க வந்துரும். ஓகேவா? வேற ஏதாவது ரெட் பிஜிலி இல்ல, டபுள் கிராக்கர்ஸ்
அந்த மாதிரி நம்ம என்ன ஆட் பண்றோமோ அது வந்துட்டு இங்க ஆட் ஆயிடும். இது வந்து கம்ப்ளீட்டா மொபைல் ரெஸ்பான்சிவ் தான். ஸோ நீங்க மொபைல்லயுமே வந்துட்டு இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து கார்ட்ல தான் உங்களோடது வந்து டிஸ்ப்ளே ஆகும். மொபைல் வியூக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மொபைல் வியூல. இங்கேயுமே நீங்க வந்து சர்ச் பண்ணி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுல வந்து ப்ராடக்ட் இல்ல அதனால. ஓகே. இதுல வந்து ப்ராடக்ட் வருதுல்ல, இது ஆட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். ம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் வந்து குடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த நீங்க என்னென்ன இதெல்லாம் ஆட் பண்ணீங்களோ, அது எல்லாமே இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளேல வரும். அதுக்கப்புறம் சப் டோட்டல் இதெல்லாம் வந்து டோட்டல் வந்துரும். கீழ வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ். இப்போ டெமோ 7 அதுக்கப்புறம் 1, 2, 3, 7, 0 அடுத்து அட்ரஸ். பிளேஸ் ஆர்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் ஆர்டர் வந்துட்டு வந்துரும். பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிண்ட் வந்துட்டு வந்துரும். இங்க வந்து இது சாம்பிள்க்காக போட்டிருக்கிறது. இதுல வந்துட்டு உங்களோட அந்த பேனர், உங்களோட ஷாப்போட லோகோ இதெல்லாம் குடுத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்ம வந்து அந்த அட்ரஸ் வச்சு ஒரு பேனர் கிரியேட் பண்ணி அத வந்து நம்ம பண்ணி குடுத்துருவோம். இப்போ அது பிளஸ் உங்களுக்கு வந்து லோகோ இல்லைனாலுமே நம்ம ஃப்ரீயா வந்து உங்களுக்கு லோகோ பண்ணி குடுத்துருவோம். இந்த பிரிண்ட் எல்லாமே இது வந்து ஒரு கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல். அதனால நீங்க வந்து இதுல எந்த விஷயம் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இத மாத்தி குடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து அத மாத்தி குடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லாகின். லாகின் பண்ணோனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேஷ்போர்டு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். அதுல உங்களோட ஆர்டர்ஸ் எவ்வளோ பெண்டிங், டெலிவர்ட் எவ்வளோ, எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து ஸ்டேட்டஸ் ஒரு பை சார்ட் மாதிரி உங்களுக்கு வந்து நாங்க காமிச்சிருக்கோம். மந்த்லி ரெவென்யூ வந்துட்டு எதுல அதிகமா வந்திருக்கு, ஆர்டர்ஸ் எவ்வளோ, ரெவென்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்க குடுத்துருக்கோம். அது போக டாப் செல்லிங் ப்ராடக்ட் வந்துட்டு எந்து அப்படின்ற மாதிரி இங்க ஒரு விஷுவலா உங்களுக்கு குடுத்துருக்கோம். ரீசன்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே இங்க வரும். அது போக உங்களுக்கு குயிக்கா வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிறக்கு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுவுமே நம்ம வந்து ஆல்டர் பண்ணி குடுப்போம். இப்போ வந்து கேட்டகரி. இதுல ஆக்சுவலா நீங்க குரூப்ஸ்ன்னு பார்த்திருப்பீங்க. குரூப், கேட்டகரி எல்லாமே வந்துட்டு ஒண்ணுதான். இங்க வந்துட்டு நீங்க வந்து அத வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆட் பட்டன் கிளிக் பண்ணி, இதுல ப்ராடக்ட் கோட் வந்து குடுத்துட்டு, ஸ்பார்க்கிள் நேம் வந்து டெமோ 7ன்னு குடுக்குறேன். இங்க வந்து இமேஜ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து எத்தனாவது ப்ராடக்ட்டா அது தெரியணும் அப்படின்றது ஷார்ட் இது வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, இங்க ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இத வந்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு எடிட் பண்றது, டெலீட் பண்றது எல்லாமே வந்து இத பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட். ப்ராடக்ட்டும் அதே சிமிலர் தான். இங்க ஆட் பட்டன் குடுத்தீங்க அப்படின்னா, கேட்டகரி சூஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ டெமோ 7 நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அதவே வந்துட்டு பண்ணிக்கலாம். டெமோ 7 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சாரி இது வந்து கோடு. ப்ராடக்ட் நேம் வந்து டெமோ 7ன்னு குடுக்குறேன். இது சும்மா சம்திங் குடுத்துக்கிறேன். இப்போ ஒரிஜினல் ரேட் வந்து ஆ நூத்தி 35 ரூபாய் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் வந்து நான் 90% குடுக்குறேன் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் ரேட், ஃபைனல் ரேட் வந்து அதுவே வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, குவான்டிட்டி. குவான்டிட்டி வந்துட்டுனா நம்ம குடுப்போம்ல இப்போ அதாவது அந்த ஒரு பீஸோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸோட ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்டோட இமேஜ். யூடியூப் லிங்க் இருந்துச்சுன்னா, யூடியூப் லிங்க் குடுத்துக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டாவே ஸ்டாக் இருக்கு. அப்புறம் டிஸ்ப்ளேல விசிபிள் ஆகணுமா அப்படின்றது. சேவ் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்துரும். இத வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்க வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெமோ 7 சொல்லிட்டு
டெமோ 7 ப்ரோ அப்படின்றத இப்போ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம். அது வந்து இங்க தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல பார்த்தீங்க அப்டின்னா, பில்லிங் வந்து நம்ம வெப்சைட்ல பார்த்த சேம் மாரி தான் இங்கேயுமே இருக்கும். அதே மாரி தான் இங்க குடுத்துருக்கோம். ஏன்னா, ஒரே ஃபார்மேட்னா தான் உங்களுக்கும் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஸோ வந்துட்டு பில்லிங் வந்துட்டு அங்க என்ன பார்த்தோமோ, அதே ஃபார்மேட் சேம் ஃபார்மேட் தான் இங்க வரும். நெக்ஸ்ட் இது வந்து நீங்க ஷாப்ல உங்க ஷாப்புக்கு நேரடியா வர்றவங்களுக்கு வந்துட்டு நீங்க பில் போட்டு குடுத்துக்கிறதுக்காக. இதுல உங்களுக்கு ஆல்டரேஷன் ஏதாவது வேணும் அப்டின்னா, நீங்க வந்து தாராளமா அத வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட். ரிப்போர்ட்ல வந்துட்டு வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ண ரிப்போர்ட்ஸ் தனியா வந்து டிஸ்ப்ளே ஆகும். பில்லிங் அதாவது நீங்க வந்து கடைக்கு வந்தவங்களுக்கு பில் போட்டது வந்து தனியா டிஸ்ப்ளே ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டூ டேட் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் குடுத்துருக்கோம். அது போக செர்ச் வந்துட்டு நீங்க கோடு, நேம், மொபைல் நம்பர் வச்சு நீங்க செர்ச் பண்ணிக்கலாம். ஆ அதுக்கப்புறம் ஓவரால் பிரிண்ட். ஓவராலா இத வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆர்டர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐட்டமைஸ்டுமே நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஆர்டருக்கு கீழ என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸலாவுமே நீங்க வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு. அதுக்கப்புறம் கீழ ஆக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டர்ல வந்து வந்தத வந்து நம்ம ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் எடுத்துக்கிற ஆப்ஷன் வந்துட்டு இங்க இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து அ அங்கேயும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுலயும் டைரக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆர்டர வந்து எடிட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இங்க வந்து நம்ம குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ற ஆப்ஷனுமே போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது. ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டோமா, அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான அ ஒரு சாஃப்ட்வேர் தான். இதுல வந்து நீங்க வந்து எதுனாலும் ஆல்டர் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட்ஸ் வேணும். லைக் வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், ஐட்டம் லெட்ஜரா இருக்கட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரிப்போர்ட்ஸ் வேணும். இல்ல இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ஏதாவது காலம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இல்ல டிசைன் வந்து இதுல கம்ப்ளீட்டா வெப்சைட்டோட தீம் கலர் அண்ட் டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு சிம்பிள் டெமோ பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் இத வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இத உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறோம். நீங்க வந்து ஆ உங்களுக்கு வேற மாதிரி எப்படி வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபார் கான்டாக்டிங் வெபெக்ஸ் டெக்னோ சாஃப்ட்.